ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் ஆப்பிடைசர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை கூட மிஞ்சிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். பட் இது அவ்வளோத்தையும் ஃபுல்லாக போட்டு பண்ண போகிறதில்ல, இதில் கொஞ்சத்தை போட்டு தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் பொறுத்தவரையிலையும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனே நம்ம பண்ணால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவராக இருந்தால் கத்தி கூட இல்லாமல் நம்ம கையை வச்சு இப்படி ஒடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த காலிஃப்ளவரில் பாதி பூவை தான் போட்டு பண்ண போகிறேன், மீதி அப்படியே வச்சுட்டேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த காலிஃப்ளவர் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம விரத நாட்களில், பூஜை நாட்களில் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ அந்த நாட்களில் இந்த மாதிரி காலிஃப்ளவரை இப்படி சமைச்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரோட காம்பை ரொம்ப கட் பண்ண வேண்டாம். என்ன தான் காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இதில் கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் நிறைய இருக்கும். ஸோ நார்மல் வாட்டரில் கழுவுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு 1/2 hour இந்த சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் சூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவர் இதிலே பாதி வெந்துடும். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஒரு 1/2 hour இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு தான். நீங்கள் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக 1 ஸ்பூன் கட்டியான இட்லி மாவு அல்லது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பைண்டிங்க்கு தான். ஸோ காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைவா கூடுதலோ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் போல் பெப்பர் பொடி, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் போல் சாட் மசாலா, அப்புறம் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஆட் பண்ணும்போது மட்டும் முதையே ஜாஸ்தியாக நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்ல இட்லி மாவு மாதிரி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா கோட் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் சுத்தமாக ஒட்டவே செய்யாது, அவ்வளவுமே கீழே வடிஞ்சிரும். ஸோ மசாலா மட்டும் பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறதை விட கட்டியாட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்கன்னா இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக பன்னீர், பேபிகார்ன், மஷ்ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு 1/2 hourக்கு மேலேயே ஆயிட்டு. இப்போ இந்த சுடுதண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் கூட 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஒரு பிளெண்டர் அல்லது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 அல்லது 2 ப்ரெட்டை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பொடிச்சு இந்த பிரெட் க்ரம்ஸ் அவ்வளோத்தையும் ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிட்டு காலிஃப்ளவரை ஒன்றா எடுத்து இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணிக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலையும் நல்லா கோட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவரில் மசாலாவை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை தனியாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவர் கொஞ்சமாக இருக்கிறதுனால மசாலாவில் ஒன்றா போட்டு பிரட்டி எடுக்கிறேன். நீங்கள் நிறைய காலிஃப்ளவர் போட்டு பண்ணுறதா இருந்தால் ஒன்றா போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி மசாலாவில் போட்டு அட் அ டயத்தில் அவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் காலிஃப்ளவரோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா நல்லா பிடிக்கணும், அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் மசாலாலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் உடனே போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஒரு 10 to 15 minutes அப்படி ரெஸ்ட்லேயே வைக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் செட் ஆகும். அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரெட் க்ரம்ஸ் சுத்தமாக உதிராது. அதே மாதிரி இப்படி ரெடி பண்ண காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 day கழித்து கூட யூஸ் பண்ணலாம். காலிஃப்ளவரை ரெஸ்ட்டில் வச்சு ஒரு 15 minutesக்கு மேலே ஆகிட்டு இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்க வச்சுக்கலாம். ஃப்ளேமை மட்டும் மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும்
ஒவ்வொரு காலிஃப்ளவராக போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெயில் ஒரு காலிஃப்ளவர் போட்டு 1 or 2 seconds கழித்த பிறகு அடுத்த காலிஃப்ளவர் போட்டால் சுத்தமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. காலிஃப்ளவர் லைட்டாக வெந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் க்ரம்ஸும் சுத்தமாக எண்ணெயில் உருதவே இல்லை. அதே மாதிரி காலிஃப்ளவரும் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்கவே இல்லை. நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். காலிஃப்ளவர் நமக்கு கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவரை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூடயும் நம்ம சைட் டிஷ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெஜிடேரியன்னா இதே மாதிரி மஷ்ரூம், பேபிகார்ன், பன்னீரில் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ப்ரான்ஸ், சிக்கனில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். சேம் ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா வந்துருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் கூடுதலாக குவான்டிட்டி போட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சுட சுட டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனீஸோட ட்ரை பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.